யாராவது எதுக்காவது பயப்படாம இருந்திருக்கோமா? ஏதாவது ஒரு விதத்துல எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயம் இருந்து கொண்டேதான். ஒரு சிலருக்கு இருட்டை நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு நோயை நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு தனிமையை நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு எதிர்காலத்தை நினைச்சா பயம், ஒரு சிலருக்கு மரண பயம். எப்ப செத்து போயிடுவோமோ அப்படின்னு பயப்படுற ஒரு மனிதர்களாக வாழ்றோம். கடவுள் திருவிவிலியத்துல சொல்றாரு, 366 முறை சொல்றாரு, அஞ்சாதே, பயப்படாதே அப்படின்றாரு. கடவுள் இத்தனை முறை நீ பயப்படாதே, அஞ்சாதே அப்படின்ற. ஏன்னா நம்ம பயப்படுறவங்க, நம்ம எப்பயுமே பயந்து சாகிற மனிதர்களாக தில்லா இருக்கிற மனிதர்களாக காட்டிக்கொள்வோம். ஆனால் ஏதாவது ஒரு பயம் நமக்குள்ளாக உள்ளத்தில் ஒரு விதத்துல இருந்து கொண்டே இருக்கும். தில்லா இருக்கிற மனுஷனா இருந்தாலும் சரி, எதையுமே பார்த்து பயப்பட மாட்டாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷனா இருந்தாலும் சரி, அந்த மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பயம் எப்பயாவது ஒரு மூலையில இருந்து கொண்டே இருக்கும். அந்த பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதான் கடவுள் சொல்றாரு, அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதே, திகையாதே. கடவுள் அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைகளாக விவிலியத்தில் பார்க்கலாம். ஆனா அப்படி சொன்ன அதே கடவுள் ஒரு காரியத்தை குறித்து சொல்றாரு, பயப்படுங்க, நீங்க அஞ்சுங்க அப்படின்ற. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தை 4:5 சொல்றாரு, நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொள்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவருக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே நீங்கள் அஞ்சுங்கள். ஆம், அவருக்கே அஞ்சுங்கள் என்று ஆண்டவர் மீண்டும் சொல்கிறார். ஆண்டவர் அஞ்சாத, பயப்படாதன்னு சொல்லி நம்மளை தைரியப்படுத்தின கடவுள் ஒருவருக்கு அஞ்சு. இந்த உலகத்துல உன்னை கொல்றவனு கூட அஞ்சாத, ஆனால் உன்னை கொன்ற பிறகு நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கு நீ அஞ்சு. இறை அச்சத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். இறை அச்சம் உள்ளவர்களாக வாழ்கிற போதுதான் இந்த உலகத்தில் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளா, மனிதர்களுக்கு அல்ல, மனுஷங்களுக்கு பயப்படுறதல்ல, பேய் பிசாசுக்கு பயப்படுறதல்ல, இந்த உலகத்திற்கு பயப்படுவதல்ல, ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்று கடவுள் ஆசிக்கிறார் என்பதுதான் உண்மை. கடவுளுக்கு பயப்படுறோம். இறை அச்சமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்கிறோமா? எதையே குறித்து பயப்படுகிற பிள்ளைகள் எதிர்காலத்தையும் மரணத்தையும் அல்லது அடுத்தவர்களுக்கும் அடுத்த குடும்பத்திற்கு இவர்கள் என்ன செய்து விடுவார்களோ, அவர்கள் என்ன பண்ணி விடுவார்களோ என் அச்சம் கொள்ளுகிற நாம் இறை அச்சமுள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறோமா, விரும்புகிறோமா? இறை அச்சம் நமக்குள்ளாக இருக்கிற போதுதான் ஆண்டவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் கூட இந்த உலகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சாலமோன் இந்த உலகத்துல வாழ்ந்தான். சாலமோன் எதற்கும் அஞ்சவில்லை, எந்த மனிதர்களுக்கும் அஞ்சவில்லை. செய்வதையெல்லாம், நினைக்க வேண்டியதெல்லாம் செய்து முடித்தான். தன் விரும்பிய காரியங்கள் அனைத்தையும் பார்க்க வேண்டும் என ஆசித்தான். தன் விரும்பிய அனைத்துணையும் சாப்பிட வேண்டும் என ஆசித்தான். நாவு எதையெல்லாம் விரும்புகிறதோ அத்துணையும் உண்டு கழிக்க வேண்டும் என்று ஆசித்தான். விலை உயர்ந்த பட்டாடைகள் அணிந்து, அரசன் என்ற காரணத்தினால் பட்டாடை அணிந்து மிக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான். பார்க்க வேண்டிய, பார்க்கக்கூடாத அத்தனை செயல்களையும் செய்ய வேண்டும் என்று ஆசித்தான். திருமணம் கூட தன் இச்சைக்கு எத்தனை மனைவிகளையும் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தான். விவிலியம் சொல்கிறது, சாலமோன் ஏறக்குறைய 700 மனைவிகளையும் 300 வைப்பாட்டிகளையும் வைத்திருந்தார் என்று விவிலியம் சொல்கிறது. அப்ப இந்த உலகத்தில் எல்லாமே அனுபவித்த சாலமோன் இறுதியாக சொல்கிறார், அவர் எழுதிய புத்தகத்துல, சபையுரையாடல் புத்தகம், இறுதியாக சொல்கிறார். சபையுரையாடல் 12 அதிகாரங்கள் மட்டும்தான் ஒண்ணு. 12வது அதிகாரத்தில் 13, 14 அந்த இறுதி வசனத்தில் அவர் சொல்றார், நான் இதுவரைக்கும் ஓடுனேன், பணத்துக்காக ஓடுனேன், பதவிக்காக ஓடுனேன், ஆசைக்காக, இச்சைக்காக, எல்லாவற்றிற்குமா ஓடுனேன், ஆனால் எல்லாம் வீணிலும் வீண் என்று சொல்றார். எல்லாம் வீணிலும் வீண். ஆனா கடைசியாக அவர் சொல்கிறார், சபையுரையாடல் 12வது அதிகாரம் 13, 14 சொல்கிறார், இவை அனைத்திற்கும் முடிவாக நான் ஒன்று கூற விரும்புகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, இதற்காகவே மனிதர் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னார். சாலமோன் எல்லாவற்றையும் அனுபவித்த அந்த மனுஷன் சொல்றாரு, அனுபவிச்சு முடிச்சு இறுதியாக நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், எல்லாம் வீணுப்பா, எல்லாம் வீணிலும் வீண் என்று சொல்லுகிற மனிதன் இதை அனைத்திற்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கடவுளுக்கு அஞ்சி நட, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, இதற்காகவே மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார் என்று மிகவும் ஆணித்தரமாக சொன்னார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் பயம் இல்லாமல் போனதனால்தான் இந்த உலகத்தில் அத்துணை தீமைகளும்,
கடவுள் ஒருவர் இருக்கிறார், கடவுள் என்னை படைத்திருக்கிறார், கடவுளுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று நினைக்காத மறந்து விடுகிற போதுதான் இந்த உலகத்தில் அத்தனை தீமைகளும் பாவங்களும் சாபங்களும் நமக்குள்ளாக வந்து சேர்கிறது. அன்பு இல்லை, இரக்கம் இல்லை. இரக்கமற்ற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறோம். இறை அச்சமுள்ள மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசித்து விட்டோம் என்றால் கண்டிப்பாக கடவுளுக்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, சமூகத்திற்கு பிரயோஜனம் உள்ள பிள்ளைகளாக, எல்லோரையும் நேசிக்கின்ற, அன்பு செய்கின்ற, அரவணைக்கின்ற, இரக்கம் காட்டுகின்ற, நன்மை செய்கிற நல்ல பிள்ளைகளாக, சமூகத்தில் மாற்றத்தை தேடுகிற பிள்ளைகளாக மாற முடியும். இறை அச்சம் நமக்குள்ளாக இல்லாது போனால் இந்த உலகத்தில் தான் தோன்றித்தனமான வாழ்க்கைதான் இந்த உலகத்தில் பெருகுமே தவிர அன்பும் இரக்கமும் மன்னிப்பும் நிறைந்த சமூகமாக இந்த உலகத்தை ஒருபோதும் உருவாக்கிவிட முடியாது. இறை அச்சமே ஆணிவேர் என்பதை மிகவும் தெளிவாக சாலமோன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். நாம் பயப்படுவோம். இந்த உலகத்தில் பயப்படுகிற எத்தனையோ மனிதர்களுக்கும் எத்தனையோ காரியங்களுக்கும் பயப்படுகிற நாம் இறை அச்சம் கொண்ட பிள்ளைகளாக கடவுளுக்கு பயப்பட ஆசைப்படுவோம். கடவுளுக்கு எப்பொழுது அஞ்சுகிறோமோ, இறை அச்சம் உள்ள பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ எப்பொழுது விரும்புகிறோமோ, கடவுள் அத்துணை ஆசிரியம் நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே, இறை அச்சமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரே, இந்த உலகத்தில் சாலமோன் எல்லா விதமான வாழ்க்கையும் அனுபவித்த இறுதியில் கூட கடவுளுக்கு அஞ்சினார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி இதற்காகவே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்று உணர்ந்து எழுதியிருக்கிறாரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்வை நாங்கள் தீமை செய்வதற்கு முன்பால் ஆண்டவரை உம்மீது அச்சம் கொண்டவர்களாக இந்த உலகத்தில் அன்பையும் அறிவையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பறைசாற்றுகின்ற அன்பு பிள்ளைகள், அது இறை அச்சம் இருக்கின்ற போது மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று நம்பி ஆண்டவரை உம்மீது நம்பிக்கை கொண்டு வாழ, உம்மீது அச்சம் கொண்டு வாழ, நீர் எங்களை பார்க்கிறீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர், ஏன் எங்களோடு வழி நடக்கிறீர், நீர் எங்களை பாதுகாக்கிறீர் என்ற உணர்வோடு உண்மையே எல்லாவற்றிற்கு மேலாக வைத்து எங்கள் வாழ்வில் பயணிக்க, இயங்க, இருக்க, வாழ எங்களுக்கு பயிற்றுவிக்க வேண்டுமாய், இறையச்சம் உள்ள பிள்ளைகளாக வாழ துணை செய்ய வேண்டுமாய், ஆவியின் தூண்டுதலை எங்களுக்கு தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.